இப்போ நம்ம பயிற்சி 2.4ல் சில கணக்குகளை பார்க்க போகிறோம். முதலாவது கணக்கு 7 மற்றும் -3 ஆகிய மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. 2 மூலங்கள் கொடுத்துருக்கு. அப்போ அந்த மூலங்களை வந்து நம்ம என்ன செய்துக்கலாம் அப்படின்னா, ஒரு மூலத்தை ஆல்பான்னு எடுத்துக்கலாம் 7, அடுத்த மூலத்துக்கு பேர் பீட்டான்னு கொடுத்துக்கலாம் -3. அப்போ இப்போ நமக்கு தேவையான சமன்பாடு இருபடி சமன்பாடு அது என்ன அப்படின்னு சொன்னால் a square x square minus alpha plus beta plus alpha beta equal to 0. இரண்டு மூலங்கள் கொடுத்தா மூலங்களின் கூடுதல், முன்னால் ஒரு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் மூலங்களின் கூடுதல், அதுக்கு முன்னால் ஒரு மைனஸ் போட்டுக்கிடணும். இது மூலங்களின் பெருக்கல். ஸோ இப்படி நம்ம போட்டோம்னா நமக்கு இருபடி சமன்பாடு என்ன செய்கிறோம் கிடைச்சிடும். அப்போ நமக்கு தேவையானது என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7 -3 அதோட மதிப்பு 4. ஆல்ஃபா பீட்டா 7 இன்ட்டு -3 -21. இப்போ இதை நம்ம இந்த கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டில் என்ன செய்திடலாம், போட்டுடலாம். இப்போ சமன்பாடு 1ன்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து -21 ஈக்குவல் டு 0. அப்போ இதை வச்சு விட்டுறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் -4x -21 ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரி, இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்குறோம். ஒரு இருபடி கோவையின் ஒரு பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்தோட மதிப்பு கொடுத்துருக்கு. ஒரு பூஜ்ஜியம், இருபடி கோவைன்னா அதுக்கு 2 பூஜ்ஜியம் இருக்கும். அதோட ஒரு பூஜ்ஜியம் நமக்கு கொடுத்துருக்கு. மேலும் இர்ராஷனல் நம்பர்ஸ் என்ன செய்யுது, விகிதமுறா எண்ணா கொடுத்துருக்கு. மேலும் p(1) ஈக்குவல் டு 2 எனில் அந்த இருபடி கோவையை காண்க. இப்போ விகிதமுறா எண்களில் ஒரு உறுப்பு இப்படி இருந்ததுன்னா, ஏன்னா இருபடி கோவையில் எல்லா எண்கள் எல்லா கெழுக்களுமே மெய்யெண்கள், பூஜ்ஜியம் வந்து விகிதமுறா எண்ணா இருக்கும்போது நமக்கு வந்து என்ன செய்யும், இதில் இன்னொரு பேர் நமக்கு என்ன செய்யும், நமக்கு ஒரு இன்னொரு பூஜ்ஜியமாக என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ மற்றொரு பூஜ்ஜியம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றொரு பூஜ்ஜியம் என்ன அப்படின்னு சொன்னா 1 -√5. இப்போ நம்ம இருபடி கோவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரெண்டையும் கூட்டி எண்ணிச்சு இருக்கலாம், கூட்டி பெருக்கி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம முதல்ல இதை பயன்படுத்துவோம். இப்போ மற்றொரு பூஜ்ஜியம் நம்ம எழுதிட்டோம். இப்போ அந்த இருபடி கோவைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். p(x) ஈக்குவல் டு ax² + bx + c. இதுதான் இருபடி கோவை. இப்போ இந்த வடிவத்தில் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, p(1) ஈக்குவல் டு 2. p(1)னா இதுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 1 போடணும். அப்போ இது என்ன வந்துடும், a, இதோட மதிப்பு b, இதோட மதிப்பு c ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு 2. அப்போ இதில் நமக்கு ஒரு சமன்பாடு என்ன செய்திருக்கு கிடைச்சது. அடுத்து நமக்கு தெரியும் 2 பூஜ்ஜியங்கள் என்ன செய்திருக்கு கொடுத்துருக்கு. அப்போ இந்த 2 பூஜ்ஜியங்களில் ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்துப்போம் 1 +√5. அடுத்து இன்னொன்று பீட்டான்னு எடுத்துப்போம் 1 -√5. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டையும் கூட்டினோம்னா 1 +√5 + 1 -√5. +√5 -√5 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு மதிப்பு என்ன 2. அதுக்கு அடுத்தது வந்து ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 +√5 இன்ட்டு 1 -√5. 2 a + b இன்ட்டு a - b அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ a² - b². ஸோ 1² -√5 தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 1 - 5 ஈக்குவல் டு -4 நமக்கு என்ன செய்திரும் கிடைச்சோம். சரி, இப்போ நம்ம வந்து இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு இன்னொரு நமக்கு மதிப்பு தெரியும். என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 கிடைச்சிருக்கு, விச் இம்ப்ளைஸ் -b/a. ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், 2 பூஜ்ஜியங்களின் கூடுதல் நமக்கு என்ன வரும், -b/a. -b/a நமக்கு என்ன செய்திரும் 2 இதில் இருந்து b யோட மதிப்பு -2a என்ன செய்திருது கிடைச்சிருது.
அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா அதோட மதிப்பு நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு -4. அப்போ ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக C/A ஈக்குவல் டு -4. இதுல இருந்து சியோட மதிப்பு -4a நமக்கு என்ன செய்கிறோம் கிடைச்சோம். இந்த BCங்கிற மதிப்பை இந்த 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிடுறோம். 1வது சமன்பாடு என்ன a + b + c = 2. இதான் 1வது சமன்பாடு. அப்ப a bக்கு பதிலா -2a cக்கு பதிலா -4a = 2. அப்போ -5a = 2ன்னு கிடைச்சிரும். a = -2/5ன்னு கிடைச்சிரும். இதே மாதிரி நம்ம அதில் என்ன செய்யணும்னா பியோட மதிப்பை என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். பியோட மதிப்பையும் ஸோ பியோட மதிப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா இந்த சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏயோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு BC. ஸோ ஏயோட மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஏயோட மதிப்பு தூக்கி இங்கே போடுவோம். இங்கே போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் B கிடைக்கும். -B/A = 2. ஏக்கு பதிலாக இதில் போடுறத விட இதில் போடுவோம். இதில் போட்டோம்னா அதில் போட்டால் என்ன கிடைக்கும் B = -2a. -2 இன்ட்டு ஏயோட மதிப்பு என்ன -2/5. அப்போ 4/5ன்னு கிடச்சிடும். அடுத்து சியோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு சியோட மதிப்பு -4a. அப்போ இதில் இருந்து -4 இன்ட்டு -2/5 அப்போ +8/5 நமக்கு என்ன செய்தோம் கிடைச்சிடும். இப்போ நம்ம என்ன செய்திடலாம் அதை இந்த பல்லுறுப்புக்கோவையில் நம்ம போட்டுடலாம். அப்போ P of x = ஏக்கு பதில் நம்ம மதிப்பு போட்டோம்னா என்ன வரும் a -2/5 -2/5 x². அடுத்தது +4/5 x +8/5 அப்படின்னு கிடைக்கும். இதை என்ன சுருக்கணும்னா மைனஸ் சைனை வெளியே எடுத்துடலாம். 2/5 போட்டோம்னா x² -2/5x -4/5. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதில் 2/5 பொதுவாக இருக்கிறதுனால -2/5 நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஏன்னா முதல் டேர்மில் மைனஸாக இருக்க வேண்டாம்னு சொல்லி. ஸோ இது x² ஆயிரும். இதில் 2/5 வெளியே எடுத்துட்டோம். ஸோ -2 கிடச்சிரும். இங்கேயும் -2/5 வெளியே எடுத்துட்டோம். ஸோ -4 கிடச்சிரும். இதான் நமக்கு தேவையான இருபடி கோவை. நமக்கு கேட்டது இருபடி கோவை. அப்போ தேவையான இருபடி கோவை என்னது -2/5 x² -2x -4. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். பயிற்சி 2.4 இருக்கிற 3வது கணக்கு மற்றும் 4வது கணக்கு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த 3வது கணக்கில் ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அது ஒரு இருபடி சமன்பாடு. இதோட மூலங்கள் சமன்பாட்டிலோட எக்ஸோட மதிப்புக்கு பேர் மூலங்கள். அது ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூஜ்ஜியங்கள் 1/α மற்றும் 1/β. இந்த பூஜ்ஜியங்களை பற்றி நம்ம ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இது இருபடி சமன்பாடுன்னு சொல்கிறோம். இந்த 0வை எடுத்துட்டோன்னா இதுக்கு பேர் இருபடி பல்லுறுப்புக்கோவை. அந்த பல்லுறுப்புக்கோவை =0 இல்லாமல் இருக்கும்போது பல்லுறுப்புக்கோவையாகும். பல்லுறுப்புக்கோவையாக இருக்கும்போது அந்த இருக்கிற எக்ஸோட மதிப்புக்கு பேர் பூஜ்ஜியங்கள். அதில் =0 போட்டால் அது இருபடி சமன்பாடாக மாறிடும்.
சமன்பாடாக இருக்கும்போது எக்ஸோட மதிப்புக்கு பேர் மூலங்கள். அப்போ இந்த பூஜ்ஜியங்களை வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த இருபடி கோவையை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், எழுதினா போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மூலங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். மூலங்கள் வந்து ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு x² + √2x + 3 = 0ன்னு இருக்குது. இதில் ரெண்டு மூலங்கள் பேர் வந்து என்ன, ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டையும் கூட்டினா -b/a நமக்கு கிடைக்கும் ஃபார்முலா படி. இதுதான் b, இது இங்கே இருக்கிற வர்க்கெழு a b c. அப்போ இதுதான் b -b. அப்போ இதோட மதிப்பு -√2 -√2/a. a-யோட மதிப்பு ஒன்றுமே இல்லை, ஸோ -√2. அடுத்தது வந்து ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டானா c/aன்னு அர்த்தம். a-யோட மதிப்பு 1, அதனால் /1 போட்டாலும் மதிப்பு மாறாது. c/a, அப்போ இங்கே வந்து 3 இருக்குது, ஸோ 3/1, அதோட மதிப்பு என்ன, 3. இப்போ நம்ம இது ரெண்டோட மதிப்பு கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இப்போ நமக்கு பூஜ்ஜியங்கள் என்னெல்லாம் இருக்குது, நமக்கு தேவையானது இந்த இருபடி கோவை. இந்த இருபடி கோவைக்கு ரெண்டு மதிப்பு இருக்குது. ஒன்று வந்து 1/α, இன்னொன்று வந்து 1/β. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1/α + 1/β. இதோட மதிப்பு என்ன வரும், பொதுவாக எடுத்துட்டோன்னா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு -√2, ஆல்ஃபா பீட்டாவுக்கு 3 போட்டலாம். அதுக்கடுத்தது இது மூலங்களின் கூடுதல். அடுத்து மூலங்களின் பெருக்கல் பலன். ஸோ 1/α × 1/β. இதை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், 1/α பீட்டா. அப்போ 1/α பீட்டாக்கு 1/α பீட்டாக்கு மதிப்பு போட்டோம்னா ஆல்ஃபாக்கு பதிலாக -√2 × பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு 3, இந்த இருக்கு 3, ஸோ 1/3. சரி, இப்போ நமக்கு தேவையான இருபடி கோவை. தேவையான இருபடி கோவை நமக்கு எப்படி இருக்கும், x² - 1/α + 1/β × x ப்ளஸ் மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல். மூலங்களின் பெருக்கல் என்ன கிடைக்கும், 1/α பீட்டா = 0. இது வந்து இருபடி சமன்பாடு. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற இருபடி சமன்பாடு நமக்கு கிடைக்கும். இதில் மதிப்பு போட்டோன்னா என்ன வரும், x² மைனஸ் இதுக்கு மதிப்பு போட்டால் இந்த இருக்கு, இதோட மதிப்பு இந்த இருக்கு. ஸோ -√2/3x அப்புறம் ஆல்ஃபா பீட்டா 1/3 = 0. இப்போ ஃபுல்லாக நம்ம 3ஆல் பெருக்கிட்டோம்னா 3x² + √2x + 1 = 0ன்னு கிடைக்கும். இது வந்து இருபடி சமன்பாடு. ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது இருபடி கோவை. அப்போ தேவையான இருபடி கோவை, இருபடி கோவை எப்படி கிடைக்கும், =0 மட்டும் வராது. அப்போ 3x² + √2x + 1, இதான் நமக்கு தேவையான இருபடி கோவை. சரி, அடுத்து 4வது கணக்கு பார்த்தோம்னா ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சமன்பாடு என்பதன் ஒரு மூலம் மற்றதின் இருமடங்கு. அப்போ ஒரு மூலம் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா அடுத்தது வந்து 2α, மற்றதின் இருமடங்கு. இது ஒரு மூலம், இதோட இருமடங்கு தான் அடுத்த மூலம். அப்போ பீட்டா = 2α. சரியா, k = 2 அல்லது -25 என காண்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற சமன்பாடு எடுத்துப்போம். கொடுத்துருக்கிற சமன்பாடு என்ன, k × x - 1² = 5x - 7 நமக்கு என்ன செய்யுது, கையில் இருக்கு. இப்போ இதை விரிச்சிடலாம். விரிச்சோன்னா a - b² அப்போ a² - 2ab + b² = 5x - 7ன்னு கிடைச்சிடும். இப்போ இந்த k உள்ள கொண்டு பெருக்கிட்டோம்னா kx²
minus 2kx plus k இதை இங்கே கொண்டு வந்துருவோம் minus 5x plus 7 equal to 0 கிடைச்சது. இப்போ ஒவ்வொரு x square term x term constant term பிரிச்சோம்னா kx square x எங்கெல்லாம் வருது இங்க இருக்கு அப்ப நம்ம மைனஸ் வெளியே எடுத்துடலாம் minus 2k plus 5 into x அதே மாதிரி இங்க k இருக்கு இங்க 7 இருக்கு plus k plus 7 equal to 0. இப்போ நமக்கு இதுல ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்துல என்ன செய்துட்டோம் கொண்டு வந்துட்டோம். இந்த இருபடி சமன்பாட்டுல ஒரு மூலம் இங்க இருக்கு ஆல்பா, அடுத்த மூலம் என்னது 2 ஆல்பா. அப்ப இதுல வந்து ஆல்பா plus 2 ஆல்பா, அதோட வந்து மூலங்களின் கூடுதல் நமக்கு என்ன கிடைக்கும் minus b by a. அப்ப minus b னா இந்த இருக்கிற மைனஸும் அதுவும் போயிடும். so 2k plus 5 b by a, so by k b இதுதான் மைனஸ். ஆக்சுவலா b வந்து மைனஸ் ஆஃப் 2k plus 5. அப்ப இதுல மைனஸ் b யோட மதிப்பு 2k plus 5, 2k plus 5 by k, இதான் a யோட மதிப்பு b by a. அடுத்து இதுதான் c. அடுத்தது என்ன கொடுத்தோம், இதுல வந்து என்ன கேட்டுக்கலாம் 3 alpha equal to ஆல்பா இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி 3 ஆல்பாவோட மதிப்பு இது. ஸோ ஆல்பாவோட மதிப்பு 2k plus 5 by 3k. சரி, இப்போ ஆல்பா மதிப்பு என்ன செய்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆல்பா மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டையும் கூட்டிட்டோம், ரெண்டு மூலங்களையும் கூட்டின ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போ ஆல்பா இன்ட்டு 2 ஆல்பா, இதோட மதிப்பு என்ன வரும் 2 ஆல்பா ஸ்கொயர். ஆக்சுவலா இது மூலங்களின் பெருக்கல் பலன் நமக்கு ஃபார்முலா என்ன c by a. இது ஆக்சுவலா என்னது மைனஸ் b by a. இங்க நமக்கு c by a, c யோட மதிப்பு k plus 7 by a யோட மதிப்பு k. அப்ப ஆல்பா ஸ்கொயரோட மதிப்பு k plus 7 by 2k. இதான் நமக்கு ஆல்பா ஸ்கொயர். இப்போ இந்த ஆல்பா ஸ்கொயர்ல இந்த ஆல்பாவோட மதிப்பை நம்ம இங்க என்ன செய்யறோம் போடுறோம். சப்போஸ் இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துட்டோம்னா 1 என்ன செய்யறோம், 1 பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும், ஆல்பாக்கு பதிலா இந்த மதிப்பு போட்டுடலாம். அப்போ 2k plus 5 by 3k the whole square equal to, இதுதான் ஆல்பா ஸ்கொயர், இதுக்கு பதிலா ஆல்பா போட்டிருக்கோம், ஆல்பா ஸ்கொயர் equal to k plus 7 by 2k. ஓகே, இப்போ நம்ம வந்து தனித்தனியா பிரிப்போம். 2k plus 5 the whole square equal to by 9k square equal to என்ன கிடைக்கும் k plus 7 by 2k. இதுல k கேன்சல் ஆயிடும், மீதியை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்க இருந்து 2 போகும். 2 into 2k plus 5 the whole square. k cancel ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து 9k போகும், 9k into k plus 7 போயிடும். இப்போ இதை விரிச்சோம் அப்படின்னா 4k square a square plus 2ab plus 2ab. அப்போ 4 into 5 20k plus b square 25 equal to, இதை உள்ள கொண்டு போனோம்னா 9k square plus 7 63k. சரி,
இப்போ இந்த 2 உள்ள கொண்டு பெருக்கிட்டோம்னா 8k square plus 40k plus 50 equal to 9k square plus 63k னு கிடைச்சது. இப்போ வந்து இதான் பெரிய நம்பர். ஸோ எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 9k square plus 63k. இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போகிறோம். அங்கே கொண்டு போனோம்னா minus 8k square minus 40k minus 50 equal to 0 ஆயிடும். இப்போ இது நம்ம சுருக்கணும்னா k square, இது ரெண்டையும் சேர்த்தோம்னா k square, இது ரெண்டும் சேர்த்தோம்னா plus 23k, இது minus 50 equal to 0. இப்போ ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் minus 50 கூட்டினா 23. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன இருக்கும்? 25, minus 2. ரெண்டையும் பெருக்கணும்னா 50 minus 50 கிடைச்சிரும். கூட்டினா 23 நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? k plus 25 into k minus 2 equal to 0. அப்போ இதில் இருந்து k equal to 25, ஆக்சுவலாக இன்னொரு லைன் எழுதலாம். k plus 25 equal to 0 அல்லது k minus 2 equal to 0 னு கிடைக்கும். இதில் இருந்து k equal to minus 25 அல்லது k equal to 2 னு கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். k யோட மதிப்பு என்ன செய்துட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த பயிற்சியில் 5வது கணக்கும் 6வது கணக்கும் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இப்போ 5வது கணக்கில் ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. மூலங்களுக்கிடையே உள்ள வேறுபாடும் அவைகளின் பெருக்கல் பலனும் சமம் எனில் a equal to 2 நிறுவுகள்னு கொடுத்துருக்காங்க. தீர்வு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மூலங்கள், ஒன்று வந்து ஆல்பா, இன்னொன்று வந்து பீட்டா, அதான் மூலங்கள் என்ன. ரெண்டு மூலங்கள் நம்ம என்ன செய்துட்டோம்? எடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்கிற சமன்பாட்டில் இருந்து ஆல்ஃபா ப்ளஸ் இன்னொரு ரூல் கொடுத்துருக்காங்க. வேறுபாடும் அவைகளின் பெருக்கல் பலனும் சமம்னு கொடுத்துருக்காங்க. வேறுபாடுனா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, பெருக்கல் பலனா ஆல்ஃபா பீட்டா, ரெண்டுமே சமம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் இருந்து மூலங்களோட கூடுதல் கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு என்ன மதிப்பு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ. அப்போ இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஏ ப்ளஸ் 1 பி பை மைனஸ் பி பை ஏ, ஏனா 2. சரி, அடுத்தது வந்து ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? சி பை ஏ. அப்போ ஏ மைனஸ் 1 பை 2 சி பை ஏ. ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ ஆல்ஃபா பீட்டா இதே மதிப்பு தான், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நமக்கு இதே மதிப்பு தான். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஆல்ஃபா நம்ம வந்து ஏயோட மதிப்பை ஏதாவது பயன்படுத்தி என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏதாவது பயன்படுத்துறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம், 8, 9 படிச்சிருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆல்ஃபா பீட்டா. இதை நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு மதிப்பு போடுவோம். மதிப்பு போட்டோம்னா a plus 1 the 1 by 2 the whole square minus இதோட மதிப்பு இந்த இருக்கு, a minus 1 by 2 the whole square equal to 4 into இந்த மதிப்பு alpha beta a minus 1 by 2. அப்போ 2 cancel ஆயிரும், 2 into a minus 1 கிடைச்சிடும். சரி, இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? a plus 1 the whole square, a plus 1 the whole square a square plus 2a plus 1 by 2ங்கிறது 4 ஆயிரும். மைனஸ் a minus 1 the whole square, a square minus 2a plus
1 by இது 4 ஆயிடும். இப்போ நமக்கு 2a minus 1 என்ன செய்திருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 4 ரெண்டுல இருக்கிறதுனால இங்க கொண்டு போயிடலாம். அப்போ அது 8 ஆயிரும். இங்க ஆக்சுவலா மைனஸ் இருக்கிறதுனால சைன் மாறும். அப்போ a square plus 2a plus 1 minus a square plus 2a minus 1 equal to இந்த 4 எல்லாம் அங்க கொண்டு போயிடுறோம். ஸோ 8 8a minus 8 என்ன செய்திருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் ஆயிரும். இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு 2a இங்கே ஒரு 2a. ஸோ 4a மைனஸ் 8a ஈக்குவல் டு மைனஸ் 8ன்னு இருக்கு. அப்போ மைனஸ் 4a ஈக்குவல் டு மைனஸ் 8ன்னு உண்டு. அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 8 பை மைனஸ் 4 ஈக்குவல் டு 2. அப்போ a ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நமக்கு தேவையான மதிப்பு. 2ன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 2 என நிறுவுக. a equal to 2ன்னு சொல்லி நம்ம என்ன நிறுவப்பட்டது என நிறுவப்பட்டது. சரி, அடுத்து 6வது கணக்குல நம்ம பார்க்கிறோம். 6வது கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இருபடி சமன்பாடு, ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடு. மாற்று குறியீடு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மூலம்ங்கிறது ஆல்பா, மாற்று குறியீடு மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடு, மற்றொரு மூலம்ங்கிறது பீட்டா. பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. அப்போ இரண்டு மூலங்களின் கூடுதல். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? என இருக்க கட்டுப்பாடுகளை காண்கன்னு கேட்டிருக்கு. அப்போ கட்டுப்பாடுகள்னா நம்ம இது ரெண்டையும் நம்ம கூடுதல் பலன் இல்லைன்னா பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சு ஒரு கண்டிஷன் என்ன செய்யணும் கொண்டு வரணும். இப்போ ரெண்டையும் நம்ம கூட்டணும். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆல்பா பீட்டாக்கு பதில் மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்பா மைனஸ் ஆல்பா 0 ஆயிடும். 0 ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, விச் இம்ப்ளைஸ் ஏ இங்கே கொண்டு போய் பெருக்கணும்னா 0 ஆயிடும். ஸோ பி ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டிஷன். இதுதான் தேவையான கண்டிஷன். ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். மற்றொரு மூலத்தை போல் 3 மடங்கு. அப்போ ஒரு மூலம் ஆல்பான்னு எடுக்கிறோம். பீட்டா ஈக்குவல் டு 3 மடங்கு 3 ஆல்பா. அப்போ இதுலேயும் நம்ம கூடுதல் பலன் கண்டுபிடிக்கிறோம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆல்பா பிளஸ் 3 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ 4 ஆல்பா மைனஸ் பி பை ஏ. அப்போ இதில் ஆல்பாவோட மதிப்பு மைனஸ் பி பை 4a. சரி, இப்போ இதில் நம்ம பெருக்கல் பலன் பார்ப்போம். பெருக்கல் பலன் பார்த்தோன்னா என்னது? ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டா என்ன வரும்? ஆல்பா இன்ட்டு 3 ஆல்பான்னு வரும். அப்போ 4 ஆல்பா ஸ்கொயர்னு வரும். இப்போ 4 ஆல்பா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இதை என்ன செய்துக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். இல்லை, ஆக்சுவலாக இதோட மதிப்பு ஈக்குவல் டு ஆல்பா பீட்டாவோட மதிப்பு என்னது? சி பை ஏ. அப்போ இதோட மதிப்பு நமக்கு சி பை ஏன்னு கிடைச்சிடும். சி பை ஏ. அப்போ ஆல்பா ஸ்கொயரோட மதிப்பு சி பை 4ஏன்னு கிடைச்சிடும். இப்போ ஆல்பாக்கு பதிலாக இந்த கண்டிஷன் போடுவோம், இந்த மதிப்பு போடுவோம். இப்போ மைனஸ் பி பை 4a தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை 4ஏன்னு கிடைச்சிடும். அப்போ பி ஸ்கொயர் பை 16a ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை 4a. அப்போ பி ஸ்கொயர் இதில் 4a கேன்சல் ஆயிடும். பை 4a ஈக்குவல் டு சி. இப்போ இதை நம்ம கொண்டு போயிடலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ac.
அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ac இப்படி எழுதலாம். இல்லைனா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதான் கண்டிஷன். சரி, அடுத்தது மூணாவது கணக்கு. மூணாவது கணக்குல மற்றொரு மூலத்தின் தலைகீழியாக இருக்க கட்டுப்பாடு. அப்போ 1 ஆல்ஃபா அப்படின்னா பீட்டா எப்படி இருக்கும்? 1/ஆல்ஃபான்னு நிச்சயம் இருக்கும். இது கூடுதல் பலன் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம கண்டிஷன் ஈஸியாக கிடைக்கவும் செய்யாது. ஸோ பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறோம். பெருக்கல் பலன்னா ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1/ஆல்ஃபா. பெருக்கல் பலன் என்னது? c/a. c/a. இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ 1 ஈக்குவல் டு c/a. அப்போ a ஈக்குவல் டு c. இதான் நமக்கு ஆன்சர். இப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரெண்டு மூலங்கள். ஒன்று ஆல்ஃபா, ஒன்று பீட்டா. பீட்டாங்கிறது இன்னொருதோட தலைக்கீழி. ஸோ 1/ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக 1/ஆல்ஃபா போடுறோம். ஸோ இதோட மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். மூலங்களின் பெருக்கல் பலன் c/aன்னு தெரியும். ஸோ அந்த c/a போடுறோம். ஏன்னா நமக்கு சமன்பாடு ஏபிசியில் தான் கொடுத்துருக்கு. ஸோ c/a. இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிட்டுனா 1 ஈக்குவல் டு c/a. ஸோ a ஈக்குவல் டு c. ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன்.